வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் மலையகத்தை இழிவாக பேசி அந்த ஜெர்மன் நபருக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது இப்பொழுது ஜெர்மன் தூதரகத்தை வந்து அடைந்திருக்கின்றது. எனவே இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டமானது கச்சை சிவத்திற்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றது. எனவே இங்கே போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மேகலா மேகலா அதை கட் பண்ணுங்க. இல்லை லைவ் போயிட்டு இருக்கு. அந்த நியூ ரிப்போர்ட்டர் போடுங்க 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 பேசுவோம். லைவ் பேச்சு அப்படியே சைடில் அப்படியே சைடாக பேசிட்டு போகணும். தமிழனென்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா. தமிழனென்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா. வீசையமுருக்கு சிவத்தை நொறுக்கு. அடி போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? 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 தமிழனென்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா. தமிழனென்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா. மோதாதே 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 தமிழகிட்ட மோதாதே 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 தமிழகிட்ட மோதாதே. வீசைய முறுக்கு சிவத்தை நொறுக்கு. வீசைய முறுக்கு சிவத்தை நொறுக்கு. வீசைய முறுக்கு சிவத்தை நொறுக்கு. மோதாதே மோதாதே தமிழகிட்ட மோதாதே 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 தமிழகிட்ட மோதாதே. தமிழனென்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா. தமிழனென்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா. தமிழனென்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா. மீசைய முறுக்கு சிவத்தை நொறுக்கு. மீசைய முறுக்கு சிவத்தை நொறுக்கு. மீசைய முறுக்கு சிவத்தை நொறுக்கு. வீரய தமிழன் மலையக தமிழன். வீர தமிழன் மலையக தமிழன். வீர தமிழன் மலையக தமிழன். வீர தமிழன் மலையக தமிழன். வீர தமிழன் மலையக தமிழன். மீசைய முறுக்கு சிவத்தை நொறுக்கு. மீசைய முறுக்கு சிவத்தை நொறுக்கு. மீசைய முறுக்கு சிவத்தை நொறுக்கு. கொச்சை நாய் இது சம்பந்தமாக இப்பொழுது நண்பர் சஞ்சய் அவர்கள் இருக்கிறார். அவருடன் நாங்கள் நேரடியாக இப்பொழுது தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். வணக்கம் சஞ்சய். வணக்கம் சஞ்சய். வணக்கம் மேகலா. இந்த ஆர்ப்பாட்டம் வந்து முன்னெடுத்து சிறந்த முறையில் நடந்துட்டு வருது. இது சம்பந்தமான மக்களுக்கு தெளிவுபடுற கருத்து என்ன? இது சம்பந்தமாக சொன்னால் இது இந்த ஆர்ப்பாட்டமானது ஒரு குறுகிய காலத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டதனால் அனைவருக்கு முடியாமல் போய்விட்டது. மலையக இளைஞர்களையும் அவர்களை உணர்வுகளையும் தூண்டிய கட்சி சிவம் என்பவருக்கு எதிராக நடந்த போராட்டம் இது மலையகத்தில் நடக்கும் முதல் இளைஞர்கள் எழுச்சி போராட்டமாக அமைந்தாலும் இனி வரும் காலங்களில் மலையக மக்களின் சம்பளம் தொடர்பான போராட்டங்கள் அடுத்தடுத்து வரும் காலங்களில் நடைபெற உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மலையக இளைஞர்களின் இந்த விழிப்புணர்வானது ஒன்றுபட்ட மொத்த இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு. இதே மட்டுமன்றி மலையகம் மட்டுமன்றி யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களும் சேர்ந்து தமிழர்களுக்கான உணர்வுகளையும் அவர்களின் உணர்வு பூர்வமான சிந்தனைகளும் அடிப்படை உரிமை மீறல்களையும் யார் தர மறுத்தாலும் அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினாலும் மலையக இளைஞர்கள் ஒன்றுபடுவார்கள். அவர்களது உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார்கள். அடுத்து வரும் சம்பவம் மிக முக்கியமான சம்பவம் மலையக மக்களின் சம்பள போர் என்றே சொல்லலாம். மலையக மக்களுக்கான
அவர்கள் சஞ்சய் அவர்களே நாங்கள் முகப்புத்தகங்களூடாக காணக்கூடியதாக இருந்தது என்னவென்றால் இளைஞர்கள் வந்து நிறைய பேர் இதுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கலன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க, அவ்வளோ பேர் லைவ் வீடியோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது ஒரு கொஞ்சம் க்ரௌட தான் பார்க்க கொடுக்க. இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி இதுக்கான காரணம் இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்களுடைய குறிப்பாக இளைஞர்கள் வந்து இதை ஏற்பாடு செஞ்சாங்க. இருப்பினும் வந்து நம்மளுடைய இளைஞர்கள் வந்து முன் வர்றதுக்கான என்ன காரணம்னு தெரியல. நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் மட்டும்தான் தங்களுடைய பற்றால நானும் ஒரு சமூகத்தை சார்ந்த மலையக தமிழ் என்று ஒரு அப்டேட்டை போடுறாங்களே தவிர ஃபீல்டுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. குறிப்பிட்ட பாருங்கன்னா மலையகத்தில் எவ்வளோ இளைஞர் இருக்காங்க. இங்கே வந்திருக்கிறது வந்து உண்மையாக மலையக மண்ணை நேசிக்கக்கூடிய உண்மையான இளைஞர்கள்னு தான் நான் சொல்ல வேண்டும். அவ்வளோ பேரும் எல்லாரும் தொழில் செய்கிறவங்க, அவங்களுடைய வேலையை விட்டு இன்னைக்கு முழு நேரமாக எங்களுடைய வந்து ஒத்துழைப்பு வழங்கிய எங்களுடைய இளைஞர்களுக்கு எனது மனப்பூர்வமான நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க? அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மனு கொடுக்கறதா தான் இருந்துச்சு, ஆனால் மனு கொடுக்க முடியாமல் போச்சு. இதுக்கான காரணம் குறிப்பாக நாங்கள் வந்து எங்களுக்கு கடைசியாக தான் தெரிய வந்துச்சு 12 மணியோட இந்த ஜெர்மனி பேச்சு வந்து மூடுவாங்கன்ட்டு. நாங்கள் வந்து காலையில் எங்களுடைய குரூப்பில் வந்து நாங்கள் ஒரு 7-8 பேர் இருக்கோம். நாங்கள் வந்து அந்த மனுவை கொடுத்துட்டோம். இதுக்கான பதிலை அவங்க வெகு சீக்கிரம் தருவேன் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் 2 மணிக்கு தான் நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதனால இளைஞர்கள்லாம் வந்தோன்னே நாங்கள் ஒரு போராட்டமாக இந்த இடத்துக்கு வந்து எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம். மனு கொடுப்பதை விடவும் மற்றவர்களை ஏசுறது கட்சி சிவத்துக்கான எதிர்ப்பு என்பதை விடவும் மலையக இளைஞர்களின் ஒரு ஒற்றுமையும் மற்றது அவர்களை விழிப்புணர்வையும் தூண்டக்கூடியதாக உள்ளது. இவர்களின் எழுச்சியானது எதிர்வரும் காலங்களில் மலையக அரசியலிலும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும், மலையக மக்களின் எதிர்காலத்திலும் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். 150 வருட காலமாக ஒரே தகரத்தின் கீழ் உடைந்த கூரையின் கீழ் இருந்த மக்களது வாழ்க்கையில் விடிவு வரப் போகிறது என்று தான் சொல்ல வேண்டும். கம்பெனிகளும் மற்ற மலையக மக்களை ஏமாற்றி வரும் சமூக துரோகிகளுக்கும், மலையக மக்களின் எதிராளிகளுக்கும், மலையக மக்களின் உணர்வுகளை தூண்டுபவர்களுக்கும், மலையக மக்களை கொச்சத்தனமாக பேசுபவர்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதில் 10 பேரோ 100 பேரோ என்பதாக இல்லை. நானுமே இல்லாத போது இப்போது வந்து சேர்ந்து கொண்டோம். இப்பொழுது எம்மை பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பேர் 20 பேரோட ஆரம்பித்த இந்த கூட்டணி 50 பேருக்கும் மேலாக வந்துவிட்டது. இதுவே மலையக மக்களின் ஒற்றுமையை காட்டக்கூடியதாக உள்ளது. மலையக இளைஞர்களின் ஒற்றுமை எதிர்காலம் நம்முடைய இளைஞர் கைகளிலே உண்டு. ஆனால் இளைஞர்கள் இப்பொழுது அதுக்கான சரியான ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்போ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை. இளைஞர்களாக தானாகவே முன்வந்து தங்களுடைய போராட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டங்கள் பல்வேறு வகையில் தொடரும் என்றே நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். நான் கடந்த காலத்தில் உங்களுடைய வீடியோ பதிவை நான் காணக்கூடியதாக இருந்தது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவை மலையக மண்ணை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த வேதனை எங்களுக்கு விளங்கினுச்சு. நம்ம ஆர்ப்பாட்டம் விளங்குச்சு. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்து என்ன? என்னை பொறுத்தவரையில் நான் மலையக மண்ணில் பிறந்த ஒரு தமிழன் என்று சொல்வதில் அதை நான் உலகத்தில் கொண்டு போய் எங்கே விட்டாலும் சொல்றதுக்கு நான் கூச்சப்பட மாட்டேன். இன்னைக்கு நான் ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியில் என்டர் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ஊக்கம் எல்லாம் வந்தது என்னுடைய மலையக மண்ணில் இருந்து தான். ஆகவே என் உடல் என்னாவது ஒரு நாள் நான் இறந்ததுக்கு அப்புறம் போற எச்சமும் திரும்ப அதுக்குள்ள போய் இன்னும் விதைகளாக, இன்னும் தேயிலை செடிகளாக இல்லாமல் தேயிலை செடி எல்லாத்தையும் விட்டு உலகத்தை வெல்லக்கூடிய தமிழர்கள் உருவாகிற ஒரு மண்ணாக மாற்றுவதற்கு தான் இந்த உடல்ல இருக்கிற மிச்ச எச்சமும் இந்த மலைநாட்டு மண்ணுக்கு தான் திரும்ப போக வேண்டும், என்னுடைய முன்னோர்களை போல. அதுதான் என்னுடைய ஒரே ஒரு விஷயம். மலையக இளைஞர்கள் கடந்த காலங்களில் பின்னால போய் பின்னிலையில இருந்திருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையை அப்படிதான் போய் கொண்டிருந்தது. ஆனா இல்ல, இப்ப ஒரு சமூகத்துல இருக்க இளைஞர்களை பற்றி பேசுவதற்கு வேறொரு சமூகத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. ஏனென்றால் அருகதையுமே இல்லை. ஏனென்று சொன்னால் இன்னைக்கு அவர்களை விட முன்னிலையில் நாங்கள் இருக்கிறோம். என்னோட வந்து இங்கிலீஷ் பேச சொல்லுங்க, என்னோட வந்து ஜெர்மனி பேச சொல்லுங்க, நான் அவங்களுக்கு பேச பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு ஆனா இப்ப மலையகத்துல பொறுத்தவரையில மலையகத்துல அரசியல்வாதிகளும் தமிழர்களாக தான் இருக்காங்க. அவங்க ஏன் நம்மளோட கை இணைச்சிக்கல? அவங்க ஏன் சம்பந்தமான எதிர்ப்பை தெரிவிக்கல? ஏன் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க அவங்கள இணைஞ்சு பண்ணிக்கல? எங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டம் மலையக தமிழ் பெண்களை கேவலப்படுத்தி பேசியதற்காகவும், அதே நேரம் அதே நேரம் இஸ்லாமிய சகோதரர்களுடைய மத சம்பந்தமான நம்பிக்கைகளுக்கு கேள்விகளை எழுப்பிய ஒரு நபரை குறித்தான போராட்டம். இது முழுமையாக அரசியல் அற்ற
தமிழ் மண்ணில், அதாவது மலையக மண்ணில் வாழ்கிற தமிழ் இளைஞர்களுடைய மானம் பாதிக்கப்படுகிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் கேள்வி எழுப்புவதற்கு இன்னும் ஒரு தமிழ் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட மலையக மண்ணை பற்றி அன்பை கொண்ட தமிழ் இளைஞர்களுடைய ஆர்வம் மட்டும்தான். இதில் அரசியலை நாங்கள் கலந்து சேர்த்துக் கொள்ளவில்லை, அப்படி சேர்த்துக் கொள்ள போறதும் இல்லை. அவர்கள் அப்படி ஒரு விருப்பமும் இல்லை. ஏனென்றால் எங்களுக்காக போராட எங்கள் இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை மலையக மண்ணில் இருக்கிற மக்களுக்கு வர வேண்டும். தேவையில்லை நமக்கு. மற்றதுதான் இப்பொழுது இதற்கான ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்புகளும் ஏற்பட்டவுடன் கச்சை சிவாவை ஒரு மனநோயாளியாக சித்தரித்த எமது தலைவர்கள் இப்பொழுது முகநூலாக இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களையும் ஒரு மனநோயாளியாக பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். முகநூலில் வருபவர்கள் மனநோயாளிகள் என்றால் அதற்கான தீர்வுகள் 2020 அவர்களுக்கு வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மலையக தமிழர்கள் ஒற்றுமையும் கூட்டு முயற்சியும் இளைஞர்கள் ஒற்றுமையும் இனிவரும் காலங்களில் அசைக்க முடியாத மலை அகம் என்பதை நிரூபித்து காட்டும் இளைஞர்களின் මේ අවස්ථාවේදී මේ සමාජය වෙනුවෙන් සමාජයට සිදුවෙන මෙවැනි සමාජයට අහිතකර දේවල් සමාජයෙන් තුරන් කිරීමට මේ එකතු වෙලා සිටින මේ සමාජිකයන්ට ආරක්ෂාව සැපයූ අපේ පොලිස් මාතරුන් වෙතයි මේ අවස්ථාවේදී ඉතාම ගෞරවයෙන් මේ පොලිස් නිලධාරීන්ට අපේ ස්තුතිය ප්‍රණාමය මේ අවස්ථාවේදී අපි පුද කරනවා. ஒவ்வொரு முறையும் நாங்கள் மலையகத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த ஆர்ப்பாட்டமானது குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் ஒரு சிலர் பேருக்கு சென்றடைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே அவர்களால் வர முடியாமல் போயிருக்கலாம் ஒரு சில வேளை. வருகின்ற காலங்களில் அவர்களையும் நாங்கள் இழுத்துக்கொண்டு மலையகத்துக்காக நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம். மலையக வெற்றிக்காக போராடுவோம். மலையக அபிவிருத்திக்காக போராடுவோம். என்றும் மலையகத்தில் நாங்கள் இளைஞர் சக்திகளை உருவாக்கி நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் என்று கூறுவதில் எந்த ஒரு ஐயம் இல்லாமல் என்ன விஷயம்னா இதுல வந்து ஃபேஸ்புக்கில் வந்து 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, நான் இந்த இளைஞர்கள் வந்து அரசியலை வச்சு நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கிருக்கோன்னு. முக்கியமாக அந்த சொன்னவர் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது அரசியல் வச்ச ஆர்ப்பாட்டமாக இல்லாட்டி மலையத்தில் உள்ள தமிழர்கள் ஒன்று கூடிய செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டம்னு சொன்னது அவர் கண்டிப்பாக இந்த இளைஞர்களை பார்க்கணும். உங்களுக்காக வர முடியுதுன்னு தெரியல, நாங்கள் ஒன்று கூடிய செய்யப்பட்ட இது ஒரு ஆர்ப்பாட்டம்னா இது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.